Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, வந்து வெளிய thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சப் இன்ஸ்பெக்டர் திருவிழா தொடங்கியது சொல்லி அடி இது போலீஸ் அடி அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ன்றது வந்து எல்லாராலையுமே ஈஸியா அட்டெண்ட் பண்ணக்கூடிய அடுத்த கட்ட ஒரு முக்கியமான தேர்வு இந்த வருடத்துல வர இருக்கக்கூடிய தேர்வு. ஏன்னா நேற்றோட குரூப் 4 எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர். ஓகேவா? சோ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அதனுடைய ரிசல்ட் ப்ராசஸ் வந்து டிஎன்பிசி எப்படி வெளியிடுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். சார் எங்களுக்கே எப்படி வெளியிடுறாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி, அவங்க ரிசல்ட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? போய் தானே ஆகணும். ஸோ அவங்க ரிசல்ட் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க அடுத்த கட்டமாக நடுவில் இருக்கக்கூடிய பிசி அண்ட் எஸ்ஐ வந்து நெட் ப்ராக்டிஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண கூட வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ சொல்லி அடி இது போலீஸ் அடி. ஏன்னா அவங்க வந்து உங்க எக்ஸாம் எழுத முன்னாடி நீங்க போய் அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க குரூப் 4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கான எக்ஸாமுக்கு நம்ம எந்த அளவுக்கு துரிதமா ப்ரிப்பேர் ஆகிறோன்றதை தான் முடிவு பண்ணி அடிக்கணும். ஸோ இன்னில இருந்து உங்களுக்கான எஸ்ஐ திருவிழா தொடங்கியது. திருவிழா ஏன் அதை வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கும் போதும் அதுக்கு நல்ல ஒரு பெயர் தானே சுட்டுறோம். ஸோ திருவிழா இன்னில இருந்து தொடங்கிடுச்சு. ஸோ இந்த திருவிழாவுடைய முடிவு நல்லதா அமையணும்னு சொல்லிட்டு எங்க பயிற்சி மையத்தின் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2024 எங்களுடைய புதிய பேட்ச் எப்ப ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் அண்ட் திருச்சியில வந்து வரக்கூடிய புதன்கிழமை 12/6/2024 அன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். வரக்கூடிய புதன்கிழமை விருதுநகர்ல வந்து எங்களுடைய நியூ பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா 19/6/2024 அடுத்த புதன்கிழமை தொடங்க இருக்கிறது. சோ இந்த 2 நாட்களையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எஸ்ஐ பேட்சஸ்ல சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல இந்த 2 டேட்ல வேலூர் அண்ட் திருச்சியா இருந்தா 12லையும் சோ விருதுநகரா இருந்தா 19லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா இந்த 2 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தொடர்பு கொண்டு கேட்டா எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. மேற்கொண்டு எஸ்ஐக்கான புக்ஸ், பிசிக்கான புக்ஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. சோ 4 பார்ட் செட் ஆஃப் புக் ஃபார் எஸ்ஐ, பிசிஆர் இருந்தா 3 செட் புக் வந்து அவைலபிளா இருக்கு இப்போ கூட. சோ நீங்க என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் புதன்கிழமை ஓபன் பண்ணிடுவோம். சோ அதுவுமே அவைலபிளா இருக்கும். சோ அதே மாதிரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே எங்க பேட்சஸ்ல அவைலபிளா இருக்கு எங்களுடைய அகாடமில. சோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த நபரை தொடர்பு கொண்டு அதற்கான டீடைல்ஸை கேட்டு தெரிந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? எஸ்ஐ திருவிழா தானே, இந்த திருவிழா இன்னில இருந்து தொடங்கிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்கான சொல்லி அடி இது போலீஸ் அடி வேற சொல்லியிருக்கேன். எப்படி அந்த போலீஸ் அடி நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ அல்டிமேட் மூலமாக நிரூபிக்கணும். ஏன்னா எஸ்ஐ அல்டிமேட் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா போட்டுட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் காலையிலே வந்து இது ஓல்டு வீடியோ அப்படின்னு சொல்றீங்க. நான் எவ்வளோ தெளிவா அந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன்ல இன்னில இருந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்க இதெல்லாம் நான் ஓல்டு வீடியோல பண்ணியிருக்கேன். ரிஸ்க் எடுத்து இது புதுசா பண்ணதுங்க. 10 கொஸ்டினா உட்காந்து ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நாங்க வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓல்டு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டு போயிடுறீங்க. என்ன அர்த்தம்னே தெரியல. ஆக்சுவலி இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விட்டமின் ஏவினுடைய டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நிக்டலோஃபியா அப்படின்னு இருக்கு, மாலைக்கண் நோய் அப்படின்னு இருக்குன்னா நான் 10 வருஷம் கழிச்சு விட்டமின் ஏவினுடைய டெஃபிஷியன்சி நோய் பெரின்னு சொல்லுவேனா? அதுக்குன்னு அது ஓல்டு வீடியோ ஆயிடுமா இல்ல புது வீடியோ ஆயிடுமா? சோ என்னைக்கு சொன்னாலும் விட்டமின் ஏவினுடைய குறைபாட்டு நோய் நிக்டலோஃபியா தான், மாலைக்கண் நோய் தான். அது மாற போறது இல்ல. அது உடனே அது வந்து நான் ஏற்கனவே பார்த்துட்ட கொஸ்டின், நான் ஏற்கனவே பழகிட்ட கொஸ்டின்னா நாங்க அந்த கொஸ்டினுக்கு இப்ப நாங்க வேற விதமா பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றோம். கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி பண்ண போறாங்க? இன்னும் நீங்க சயின்ஸ்ல கூற்று, தவறான இணையை கண்டறிதல், சரியான இணையை கண்டறிதல், அதெல்லாம் இன்னும் நம்ம பார்க்க போறோம். இன்னும் அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு மெமரி ஆகுமோ அந்த அளவுக்கு டெஃபினட்டா மெமரி ஆகும். ஸோ எஸ்ஐ அல்டிமேட்டினுடைய இன்றைய தொடக்கம் நல்லபடியா தொடங்கிடுச்சு இந்த திருவிழாவினுடைய முதல் நாள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் காலையில 8 மணிக்கு உனக்கு சர்வ் செய்யப்படும். எவ்ரி லஞ்ச் வந்து உனக்கு 1 PM வந்து சர்வ் செய்யப்படும். அதே மாதிரி டின்னர் நைட்டு 8 மணிக்கு வந்து சர்வ் செய்யப்படும். காலை 8 தொடங்கி மாலை 8 மணி வரை, இரவு 8 மணி வரை எங்களுடன் நீங்கள் பயணிக்க இருக்கிறீர்கள். ஸோ கூட சேர்ந்து பயணிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சப்ஜெக்டை ஒரு நாள் பார்க்கறது என்ன எஸ்ஐ அல்டிமேட். இப்போ ஒரு நாள்ல எல்லா சப்ஜெக்டையும் பார்க்கறது நீங்க உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் மூலமா தான் உனக்கு 3 வேளை சோத்த போடணுமா இல்ல 2 வேளை சோத்த போடணுமான்றதை நாங்க முடிவு பண்ண முடியும். ஸோ நீங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா 3 வேளை இது கண்டினியூ ஆகும். இல்லைன்னா நாங்க 2 வேலையை கம்மி பண்ணிப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல உங்களுக்காக நாங்க உழைக்க ரெடியா இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கறது மூலமா இந்த திருவிழாவினுடைய முடிவு உன்னுடைய வேலையை வாங்குவதற்காக மட்டும்தான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னில இருந்து எஸ்ஐ திருவிழா ஸ்டார்ட். ஸோ தொடர்ந்து படிங்க, நல்லதை படிங்க, நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. அப்பதான் முக்கியம். ஸோ எக்ஸாம் எப்படி போயிட்டு இருக்குன்றது தெரியும். அந்த ட்ரெண்ட் செட்டிங் இந்த எஸ்ஐ அல்டிமேட் உனக்கு மிகப்பெரிய அளவில் உதவியா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.